அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பை மகிழ்கிறேன். தன்னம்பிக்கை மனிதர்கள் நான் ஒரு நூல் வெளியிட்டிருக்கேன். இது இப்படியும் சாதிக்கலாம்னு பெண் தொழிலதிபர்கள் பேட்டியிலே வந்திருக்குது இந்த கட்டுரை. இந்த கேள்வி பதில். பாரம்பரியத்தை மீட்டெடுத்த தனலட்சுமி வேலன். அவரிடம் சில கேள்விகள் கேட்டேன். அவர்கள் காஞ்சிபுரத்தில் நாச்சம்மை பட்டு சென்டர் நடத்தி வர்றாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் குடும்பம் பற்றி கூறுங்கள். நான் ஆராவையில் காடேரி அம்பாள் டெக்ஸ்டைல் மில் OVR சேவகன் செட்டியார் அவர்களின் மகள். காரைக்குடி ஆவுடையான் செட்டியார் வீடு பேராசிரியர் வேனத்தேனா மாணிக்கம் செட்டியார் அவர்கள் மருமகள். வேலன் அவர்கள் மனைவி. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற உங்கள் பட்டுப்புடவை நிறுவனத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள். காஞ்சிபுரத்தில் 1980 வேனத்தேனா மாணிக்கம் அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்த போது அவர்களாலும் அவர்கள் மாமனார் சேந்தனியார் வீட்டு ராமசாமி செட்டியாராலும் நம் நகரத்தாருக்காக நாச்சம்மை கைத்தறி பட்டு நிறுவனம் 4 தறியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. தற்சமயம் 150 தறி வரை நிறுவனத்திற்கு சொந்தமாக உள்ளது. மாதத்திற்கு 350 கைத்தறி பட்டு சேலைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. சென்னை போத்தீஸ், நல்லி, பெங்களூரு, அங்காடி, எர்ணாகுளம் சீமாட்டி போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு இந்தியா முழுவதும் சப்ளை செய்து வருகிறோம். உங்களுக்கும் பட்டு தொழிலில் ஈடுபாடு வந்தது எப்படி? இது தவிர தருண் தகிலானி, சபியாச்சி போன்ற டிசைனர்களுக்கும் நம் நகரத்தார்களுக்கும் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கலர் டிசைன்களில் கைத்தறி பட்டு சேலைகள் உற்பத்தி செய்து கொடுக்கிறோம். நகரத்தார்களுக்கும் மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கும் அவர்கள் தேவைகளுக்கு ஏற்ப குறித்த நேரத்தில் கைத்தறி பட்டு சேலைகள் உற்பத்தி செய்து கொடுப்பது எங்கள் நிறுவனத்தின் தனி சிறப்பு. இதில் நான் இயற்கையாகவே எனக்கு வியாபாரத்தில் ஆர்வம் இருந்ததால் நான் ஈடுபாடு கொண்டேன். நீங்கள் இணைந்ததும் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள்? நகரத்தார்கள் நாச்சம்மை பட்டு நிறுவனம் முன்னோர்களின் ஆசியால் கைராசியான நிறுவனமாக என்றென்றும் திகழ்கிறது. 1985 கல்யாணமாகி வந்ததிலிருந்து நாச்சம்மை பட்டு நிறுவனத்தின் கலர் டிசைன்களில் என்னுடைய எண்ணங்களை சொல்லி வந்தேன். அதுவே வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பிடித்திருந்த காரணத்தால் அடுத்தடுத்து கடைக்கு வரும்பொழுது அவளுடைய ஆர்டர்களுக்கு கலர் டிசைன் சொல்ல ஆட்சி இல்லையா என அவர்களே கேட்டது என்னை இன்னும் அந்த தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்ள செய்தது. தற்போது முழு நேரமாக சேலைகளுக்கு கலர் டிசைன் சொல்வது, தரையிலிருந்து வரும் சேலைகளை தர ஆய்வு செய்து ஆர்டர்கள் வாங்குவது, விற்பனையை கவனிப்பது என என்னை தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்கிறேன். இதற்கான மூலப்பொருள் உற்பத்தி வியாபாரம் பற்றி கூறுங்கள். இந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கோரா ரா சில்க் கர்நாடகா மாநிலத்திலிருந்தும், ஜரி சூரத்திலிருந்தும் வருகிறது. கோராவை நம் தேவைக்கேற்ப கலர் சாயம் ஏற்றி தரக்கி கொடுக்கிறோம். தற்போது எங்கள் நிறுவனத்தின் மென்பொருள் வசதி, இணையதள வசதி, சாஃப்ட்வேர், வெப்சைட், ஆன்லைன் சேல் முதலியவற்றை செய்துள்ளேன். வியாபாரத்தில் எதிர்கொண்ட இன்னல்கள், கடந்து வந்த விதம் பற்றி, இதன் ஏற்ற இறக்கங்கள், இடர்பாடுகள் பற்றியும் கிடைத்த விருதுகள் பற்றியும் கூறுங்கள். இந்த தொழிலில் சேலை ஆர்டர் கொடுப்பவர்கள் சன்னரக சேலைகளை கேட்பார்கள். தறி நெசவு செய்பவர்கள் சன்னரக சேலைகளை விருப்பப்படுவதில்லை. சின்னரக சேலைகளில் அவர்களுக்கு வரும் வருமானம் குறைவு. வாடிக்கையாளர்களையும் தறி நெசவு நெய்பவர்களையும் திருப்திப்படுத்துவது மிகவும் சவாலாக உள்ளது. எனினும் இயன்றவரை தரத்தை விடாமல் திறம்பட செய்து வருகிறோம். ஆரம்பத்தில் நாச்சம்மை சில்க்ஸ் இருந்தது. இப்போது மீனாட்சி ஹேண்ட்லூம் சில்க்ஸ், வேலன் சில்க்ஸ் ஆகிய சிஸ்டர் கன்சர்ன்களையும் நடத்தி வருகிறோம். 2015 IBCNல் சிறந்த பெண் தொழில் முனைவோருக்கான விருது கிடைத்தது. வீடு வியாபாரம் இரண்டையும் எப்படி பேலன்ஸ் செய்கிறீர்கள்? தொழில் என வந்தவுடன் முழு மனதுடன், வீட்டுக்கு வந்தவுடன் தொழில் சம்பந்தமாக எதையும் விவாதம் செய்வதில்லை. தொழில் வேறு குடும்பம் வேறு என்பதில் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஸ்பெஷல் தயாரிப்புகள் பற்றி. நாச்சம்மை என்றாலே ட்ரெடிஷ்னல் சேலைகள் நினைவுக்கு வரும். தற்சமயம் யங்ஸ்டர்ஸ் கட்ட வித்தவுட் பார்டர், பார்ட்டி பல்லு, ஹாஃப் அண்ட் ஆஃப் ஆகிய ரகங்களையும் காலத்திற்கேற்ப தயாரிக்கிறோம். மிக்க நன்றி. இவர் செல்வலட்சுமி ஒரு விருது வாங்கியிருக்கார் எக்ஸ்ட்ராவாக. அந்த காரைக்குடி சிவானந்தா ஹாலில் கொடுத்தாங்க செல்வ திருமகள் விருது. நன்றி.